வேக வேகமாக அந்த நாளிதழை எடுத்தவனோ அதிலிருந்த புகைப்படத்தை மீண்டும் ஒரு முறை உற்று பார்த்தான். அவன் விரல்கள் கூட லேசாக நடுங்கின. அந்த நாளிதழை மடித்து மிகவும் பத்திரமாக அருகிலிருந்த கோப்புக்குள் வைத்துவிட்டு மனம் முழுவதும் குழப்பத்தோடு அருகே விட்டு வெளியே வந்தான். ஹாலில் வந்து சோஃபாவில் அமர்ந்தாலும் அவனது மனம் அங்கே இல்லை. விழிகள் வெறுமையை பார்த்து கொண்டிருந்தன. அப்போது சமையலறையை நோக்கி சென்று கொண்டிருந்த வைஷ்ணவியை பார்த்தவனோ மெதுவாக, வைஷு, ஒரு கப் காஃபி கிடைக்குமா என்று கேட்டான். ஒரு நொடி அவனை திரும்பி பார்த்தாள் வைஷ்ணவி. எதுவும் பேசாமல் அமைதியாக சமையலறைக்குள் சென்று காஃபி தயாரிக்க ஆரம்பித்தாள். அவள் உள்ளே சென்றதும் விஷ்ணு அப்படியே சிலை போல அமர்ந்திருந்தான். அவன் கையில் இருந்த அந்த புகைப்படம், கல்லூரி வளாகம், மாலை அணிவித்த அந்த முகம் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவில் சுழன்று கொண்டே இருந்தது. இல்லை, இவ யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அது சென்னையில் இருந்தால் நடக்காது. இவ என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது கோயம்புத்தூரில் இருந்து தான் என்று தனக்குத்தானே மெதுவாக முணுமுணுத்தான் அவன். அடுத்த நொடியே அவன் மனதில் இன்னொரு எண்ணமும் மின்னியது. அப்படின்னா கிட்டத்தட்ட 8 வருஷமாக இவ என்னை சுற்றி தான் இருந்திருக்காளா? நான் தான் அவளை கவனிக்காமல் இருந்தேனா? அவனது இதய துடிப்பு அதிகரித்தது. கண்டுபிடிக்கிறேன், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். இந்த தடவை எந்த உண்மையும் என் கண்ணை விட்டு தப்பாது என்று மனதிற்குள் உறுதியாக முடிவு செய்தான். அந்த நேரத்தில் அங்கே வந்த வைஷ்ணவியோ காஃபியை அவன் முன் நீட்டினாள். விஷ்ணு கப்பை வாங்கி கொண்டான். ஆனால் காஃபியை விட அவனது பார்வை முழுவதும் வைஷ்ணவியின் முகத்தில்தான் இருந்தது. காஃபியை மெதுவாக ஒரு முறை பருகியவனோ அவள் கண்களை நேராக பார்த்தபடியே அமைதியான குரலில், வைஷு, ஒரு முக்கியமான மீட்டிங்குக்காக கோயம்புத்தூர் போகணும் என்று சொல்ல அந்த கோயம்புத்தூர் என்ற ஒரு வார்த்தை போதும் வைஷ்ணவியின் இதயம் ஒரு நொடி நின்றது போல் இருந்தது. அவள் விரல்கள் தானாகவே ஒன்றோடொன்று பின்னிக்கொண்டன. இருந்தாலும் வெளியில் எதையும் காட்டாமல், போயிட்டு வாங்க என்று மட்டும் சொன்னாள். விஷ்ணுவோ மெதுவாக சிரித்தான். நான் தனியாக போகிறதா யார் சொன்னது? உங்ககிட்ட சொல்லத்தான் வந்தேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் கோயம்புத்தூர் போகிறோம். அந்த வார்த்தை வைஷ்ணவியை மின்னல் தாக்கியது போல உரைய வைத்தது. நான் ஏன் உங்கள் கூட அங்கே வரணும்? என்னாலெல்லாம் வர முடியாது என்று அவசரமாக மறுத்தாள் அவள். விஷ்ணுவோ எந்த பதற்றமும் இல்லாமல் காஃபி கப்பை மேசையில் வைத்துவிட்டு எழுந்தான். நீ வரியா வரலையான்னு நான் கேட்கல. நீ என் கூட வர போகிற. உன்னை தனியாக விட்டுட்டு என்னால் எங்கேயும் போக முடியாது. அதுதான் என் முடிவு. சிறிது இடைவெளி விட்டவனோ மீண்டும் சொன்னான். தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாகு. இன்னைக்கு நைட்டே கிளம்புறோம். வைஷ்ணவிக்கோ பேச வார்த்தையே வரவில்லை. அவள் அப்படியே சிலையாக உறைந்து நின்றாள். அவளது முகத்தில் தோன்றிய அந்த திடீர் அதிர்ச்சியையும் திடீர் பதற்றத்தையும் பார்த்த விஷ்ணுவின் உதட்டோரம் மெதுவாக ஒரு புன்னகை மலர்ந்தது. ஆமாம், இவ இவ்வளோ பதறான்னா கோயம்புத்தூரில் தான் எல்லா உண்மையும் புதஞ்சி கிடக்குது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவனோ அவளை விட்டு பார்வையை விலக்காமல் அமைதியாக நின்றான். அவள் முகத்தில் தெரிந்த பதற்றம் அவன் கண்களில் இருந்து தப்பவில்லை. எதுவும் நடக்காதது போல தன் கைபேசியை எடுத்தவனோ ஒரு எண்ணை அழைத்தான். ஹலோ, டாக்டர் கமலாவா என்று அமைதியாக பேச ஆரம்பித்தான். டாக்டர், ஹோமில் இருந்து அப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அதான் இன்றைக்கி நைட்டே கோயம்புத்தூர் கிளம்புறேன். அங்கே வந்ததும் நேரில் வந்து பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அழைப்பை துண்டித்தான். ஃபோனை மெதுவாக மேசையின் மேல் வைத்தவனோ மீண்டும் தன் பார்வையை வைஷ்ணவியின் மீது நிலைநிறுத்தினான். அவள் முகத்தில் தோன்றிய ஒவ்வொரு சிறிய மாற்றத்தையும் அவன் அமைதியாக கவனித்து கொண்டிருந்தான். அவளோ வெளியில் அமைதியாக நின்றாலும் உள்ளுக்குள் 1000 எண்ணங்கள் மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. அவ்வளவுதான், போச்சு, கதை முடிஞ்சு. கோயம்புத்தூர் போயிட்டா எல்லாமே வெளியே வந்துடும். நான் ஆதாரத்தோட உண்மையை நிரூபிக்க நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாமே அவனோட கண்ணுக்கு தெரிஞ்சிடும் என்ற பயம் அவள் மனதை இறுக்கி பிடித்தது. இப்போது என்ன பண்ணுறது? கோயம்புத்தூர் போகிறத எப்படி தடுக்கிறது? இல்லை அங்கேயே போய் எல்லாத்தையும் சமாளிச்சிக்கலாமா என்று அவளது மனம் பதிலில்லாத கேள்விகளோடு போராடி கொண்டே இருந்தது. அந்த அமைதிக்குள் இருவரும் எதுவும் பேசவில்லை. ஆனால் இருவரின் மனதிலும் ஒரே நகரம் சுற்றி கொண்டிருந்தது. அது கோயம்புத்தூர். விஷ்ணு மெதுவாக தனது அறைக்குள் நுழைந்தான். அலமாரியை திறந்தவனோ பயணத்திற்கு தேவையான துணிகளை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து படுக்கையின் மேல் வைத்தான்.
ஒவ்வொரு சட்டையையும் மடித்து பைக்குள் வைத்து கொண்டிருந்தாலும் அவன் கைகள் மட்டும்தான் நிகழ்காலத்தில் இருந்தன. மனமோ பல வருடங்களுக்கு முன்பே பயணம் செய்து கொண்டிருந்தது. எந்த வாழ்க்கை தனக்கு வேண்டாம் என்று முடிவு செய்து சென்னைக்கு வந்தானோ, எந்த நினைவுகளிலிருந்து தப்பித்து ஓடினானோ, இன்று மீண்டும் அதே வாழ்க்கையை நோக்கி திரும்பி செல்லப் போகிறான். ஆனால் அன்று கோயம்புத்தூரை விட்டு கிளம்பிய விஷ்ணு வேறு, இன்று அங்கே திரும்பி செல்லும் விஷ்ணு வேறு. அன்று எல்லாவற்றையும் மறக்க ஓடினான், இன்று எல்லாவற்றையும் நினைவுபடுத்திக் கொள்ள திரும்பி செல்லுகிறான். அன்று அவனுக்கு கோயம்புத்தூர் ஒரு சாபமாக இருந்தது, இன்று அதே கோயம்புத்தூர் தான் அவனுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லப் போகின்றது. ஒரு நொடி துணிகளை மடித்து கொண்டிருந்தவனின் கைகள் நின்றது. கண்களை இறுக மூடினான். அடுத்த நொடியில், டேய் விஷ்ணு வரான்டா, ஓடுங்கடா என்று கல்லூரி வளாகம் முழுவதும் அலறிய மாணவர்களின் குரல் அவன் காதுகளில் தெளிவாக ஒலித்தது. கல்லூரி கேண்டீனில் சிரித்து கொண்டிருந்த மாணவர்கள் கூட அவன் வருவதை பார்த்ததும் எழுந்து ஓடும் காட்சி. அவனது பைக் சத்தம் கேட்டாலே வழிவிட்டு நின்ற காட்சி. ஆசிரியர்களே பேசுவதற்கு முன் 2 முறை யோசித்த காட்சி. எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நினைவில் மின்னின. அடுத்த காட்சியில் ஒருவன் அவன் காலில் விழுந்து கதறிக் கொண்டிருந்தான். சார், என்னை விட்டுருங்க சார் என்று அழுது கொண்டே அவன் கால்களை பிடித்து கொண்டிருந்தான். விஷ்ணுவோ எந்த பதிலும் சொல்லவில்லை. அமைதியாக அவன் அருகில் நடந்து சென்றான். ஆனால் அந்த அமைதியை சுற்றி இருந்தவர்களுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தியது. சில நொடிகளில் அந்த மனிதனின் அலறல் காற்றை கிழித்தது. அந்த நாளுக்கு பிறகு கோயம்புத்தூரில் ஒரு பெயர் மட்டும் எல்லாருக்கும் பயத்தை உண்டாக்கியது. அது விஷ்ணு. ஆனால் விஷ்ணுவின் அந்த நினைவுகள் நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. அவற்றையெல்லாம் கிழித்தெறிவது போல இன்னொரு குரல் அவன் காதுகளில் ஒலித்தது. விஷ்ணு. அது அவன் தந்தையின் குரல். கண்களை திறக்காமலேயே அந்த குரலை அவனால் அடையாளம் காண முடிந்தது. இந்த இடம் நமக்கு வேண்டாம்ப்பா, இந்த காலேஜும் வேண்டாம், இதை வித்துட்டு போயிடலாம். உடைந்த குரலில் பேசிய தந்தையின் முகம் அவன் கண்முன் தெளிவாக நின்றது. சென்னையில் என் ஃப்ரெண்டோட கம்பெனி விலைக்கு வருது, அதை வாங்கிக்கலாம். நீ அங்கே போய் பிஸ்னஸை பாரு. இந்த கோபம், இந்த சண்டை, இந்த வாழ்க்கை, இதெல்லாம் போதும். சிறிது நேரம் பேச முடியாமல் நின்றவரோ அவன் தோளை இறுக பிடித்தார். எல்லாரும் அம்மா இருந்திருந்தா ஒழுங்காக வளர்த்துருப்பாங்க, அப்பா வளர்த்ததுனால தான் இப்படி ஆயிட்டான்னு பேசுகிறாங்கப்பா. அந்த ஒரு வார்த்தை விஷ்ணுவின் இதயத்தை 1000 துண்டுகளாக உடைத்தது. அப்பாவோட வளர்ப்பு சரியில்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. அந்த பழியை என்னால் தாங்க முடியலை. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடு. அந்த குரலில் இருந்த வலியை நினைத்தால் இன்று கூட அவன் மார்பு கனத்தது. பிறகு தந்தை தனது வலது கையை அவன் முன் நீட்டினார். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. இனிமே புதிய வாழ்க்கை வாழணும். பழைய விஷ்ணுவை இங்கே புதைச்சிட்டு போயிடணும். ஒரு வார்த்தையும் பேசாமல் தனது கையை தந்தையின் கைகளில் வைத்தான் விஷ்ணு. அந்த சத்தியம், அந்த கண்ணீர், அந்த அணைப்பு எல்லாமே பல வருடங்கள் கடந்த பிறகும் இன்று நடந்தது போல அவன் கண்முன்னே நின்றன. மெதுவாக கண்களை திறந்தான். அவன் கண்களின் ஓரத்தில் வழிய தொடங்கிய கண்ணீரை விரலால் துடைத்துவிட்டு படுக்கையின் மேலிருந்த பயணப்பையை எடுத்தான். அப்பா, நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீற போகிறதில்ல. ஆனால் அந்த சத்தியத்துக்குள்ளே புதைஞ்சு கிடக்கிற உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்க வர்றேன் என்று சொல்லி கொண்டவனோ ஒரு நீண்ட மூச்சை இழுத்து அரைக்கதவை திறந்து வெளியே நடந்தான். வைஷு, ரெடியா என்று அழைக்க வைஷ்ணவியோ அப்படியே சிலை போல நின்றிருந்தாள். அவளை பார்த்து சிரித்த விஷ்ணுவோ, தெரியும் நீ இப்படி தான் பண்ணுவேன்னு, அதான் உனக்கும் சேர்த்து ட்ரெஸ் எல்லாம் நானே பேக் பண்ணிட்டேன் என்று கூறிவிட்டு முன்னால் நடக்க ஆரம்பித்தான். ஆனால் வைஷ்ணவியோ இன்னும் அதே இடத்தில் சிலை போலவே நின்றிருந்தாள். அவள் வரவில்லை என்பதை உணர்ந்த விஷ்ணு மீண்டும் திரும்பி வந்து எதுவும் பேசாமல் அவளது கையை பிடித்து கொண்டு கார் இருந்த இடத்தை நோக்கி அழைத்து சென்றான். தன்னை பிடித்திருந்த விஷ்ணுவின் கரங்களை வைஷ்ணவி அமைதியாக பார்த்தாள். ஒரு நொடி கண்களை மூடியவளின் மனதில் தனது வளர்ப்பு தந்தையின் முகம் தெளிவாக தோன்றியது. ஒரு காலத்தில் சிறு குழந்தையாக இருந்தபோது, அப்பா, கடவுள் யாருப்பா, அவர் எங்கப்பா இருக்காரு என்று அவள் கேட்டிருந்தார். அதற்கு அவள் வளர்ப்பு தந்தை புன்னகையுடன், நமக்கு கஷ்டம் வரும்போது யார் நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்க தாண்டா தங்கும் கடவுள் என்று சொல்லியிருந்தார் அவர். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இப்போது மீண்டும் அவளது காதுகளில் ஒலித்தன. தன்னை பிடித்திருந்த விஷ்ணுவின் கரங்களை ஒரு முறை ஆழமாக பார்த்தவளோ எதுவும் பேசாமல் மெதுவாக காரில் ஏறி அமர்ந்தாள். அலுவலக அறையில் இருந்த சோஃபாவில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் ஏஞ்சல். மயக்கம் தெளிந்திருந்தாலும் முகத்தில் இருந்த சோர்வு மட்டும் இன்னும் குறையவில்லை. அவளுக்கு முன் ஒரு டீ கப்பை வைத்து நீட்டிய அசோக், குடி, கொஞ்சம் தெம்பாக இருக்கும்
என்று சொல்ல அவளோ தயக்கத்துடன் டீயை வாங்கி கொண்டாள். சில நொடிகள் அமைதியாக இருந்தவளோ பிறகு மெதுவாக தலை நிமிர்ந்து, சார், ஒரு விஷயம் கேட்கலாமா என்று கேட்க, கேளுமா என்று இயல்பாக சொன்னான் அசோக். நாங்கள் டாய்லெட் கழுவுற வேலை பார்க்குறவங்க. என்னை தொட்டு தூக்குனீங்க. இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுகிறீங்க. உங்களுக்கு அருவருப்பா இல்லையா என்று கேட்க அவள் கேட்ட கேள்வியை கேட்டு அசோக் சிரித்தான். இதில் அறுவருக்கு என்ன இருக்குது? இது இயற்கையான விஷயம். வேலை வேறு, மனுஷங்க வேறு. டாய்லெட் சுத்தம் பண்ணுறவங்க இல்லைன்னா நம்ம எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியுமா என்ன? எந்த வேலையுமே தாழ்ந்த வேலை கிடையாது. அதனால் இதை பெரிய விஷயமா நினைக்காத. அவன் பதிலை கேட்ட ஏஞ்சலோ இன்னும் ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். ஒருவேளை நான் யங்ஸ்டேஜ் பொண்ணுன்னு ஹெல்ப் பண்ணீங்களா, இல்லை அதே இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா அப்போவும் இப்படி தான் பண்ணியிருப்பீங்களா என்று மீண்டும் கேட்டாள் அவள். அசோக் சிரித்தபடியே தலையை அசைத்தான். உண்மையை சொல்லணும்னா முதல்ல ஒரு வயசான அம்மா விழுந்திருப்பாங்கன்னு தான் நினச்சேன். அதான் ஓடி வந்தேன். பக்கத்தில் வந்து பார்த்ததுக்கப்புறம்தான் ஒரு ஏஞ்சல் மாதிரி பொண்ணு படுத்திருந்தது தெரிஞ்சுது என்று சொல்ல ஏஞ்சல் வெட்கமாக சிரித்தாள். ஆமாம், உன் பேர் என்ன என்று அசோக் கேட்க அவளோ குறும்பாக சிரித்தபடி, அதான் இப்போ தான் நீங்களே சொல்லிட்டீங்களே என்று சொல்ல அசோக் புரியாமல், நானா? எப்போ? இப்போ தான் ஏஞ்சல்னு சொன்னீங்களே. அசோக் தன் நெற்றியில் தட்டி கொண்டு சிரித்தான். ஓ, கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்க என்று சொல்லிவிட்டு எழுந்தான். சரி, நான் கிளம்புறேன், நிறைய வேலை இருக்குது என்றான் அவன். அதை கேட்ட ஏஞ்சலும் எழுந்து, நானும் கிளம்புறேன் சார். எங்கே? வேலைக்கு தான். இப்போ தான் மயங்கி விழுந்திருக்க, அதுக்குள்ளே வேலைக்கா? வேலை பார்க்கலன்னா சாப்பிட முடியாதுல்ல சார். அவளை சில நொடிகள் அமைதியாக பார்த்தவன், நீ படிக்கலையா? படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்க? பிகாம். அந்த பதிலை கேட்ட அசோக் உண்மையாகவே அதிர்ச்சி அடைந்தான். பிகாமா? அப்புறம் அதுக்கு இந்த வேலை? வேலை கிடைக்கல, அதுவும் இல்லாமல் அம்மாவுக்கு உடம்பு முடியலை. அதான் அவங்க செய்கிற வேலையை இன்னைக்கு நான் செய்ய வந்தேன் என்று அமைதியாக பதிலளித்தாள். சில நொடிகள் யோசித்த அசோக், சரி, நாளையிலேருந்து நம்ம கம்பெனியில் வேலைக்கு வா. ஏஞ்சல் திகைத்து பார்த்தாள். சார், விஷ்ணு சார் ஒன்று சொல்ல மாட்டாரா? அசோக் சிரித்தபடி, அதை பற்றி நீ ஏன் யோசிக்கிற? இந்த கம்பெனியில் யாரை வேலைக்கு எடுக்கணும்னு முடிவு பண்ணுறது நான் தான். நாளைக்கு ஆஃபீஸுக்கு ரெடியாவா? ஏஞ்சலின் கண்கள் கலங்கின. ரொம்ப நன்றி சார் என்று மனப்பூர்வமாக சொன்னாள். அவள் வெளியே நடக்க தொடங்கியதும், எங்கே போகிற என்று அசோக் மீண்டும் அழைத்தான். வீட்டுக்குத்தான் சார். வா, நான் காரில் ட்ராப் பண்ணுறேன். ஒரு நொடி அவள் மனம் பதறியது. போலீஸ் கொடுத்திருந்த ரகசிய பொறுப்பு ஒரு பக்கம், அவன் மனிதநேயம் இன்னொரு பக்கம். இரண்டிற்கும் நடுவில் அவள் மனம் சிக்கிக்கொண்டது. இருந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் தனது தாய் பரமேஸ்வரியிடம் சொல்லிவிட்டு அவன் காரில் ஏறினாள். காரை மெதுவாக இயக்கிய அசோக் சாலையில் கவனத்தை வைத்தபடியே ஓட்டிக்கொண்டிருந்தான். ஏஞ்சலோ பின்னிருக்கையில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். இருவருக்கும் இடையில் சில நிமிடங்கள் அமைதி மட்டுமே பயணித்தது. திடீரென்று காரின் முன்கண்ணாடி வழியாக பின்னால் அமர்ந்திருந்த அவளை பார்த்த அசோக், நீ ஒழுங்காக சாப்பிட மாட்டியோ? என்ன சார்? இல்லை, கண்ணமெல்லாம் ஒட்டி போயிருக்கு, உடம்புலேயும் தெம்பே இல்லை, அதான் கேட்டேன். அம்மா பார்க்குறதே இந்த கூலி வேலை தான் சார். இதில் 3 வேளை நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எங்கே வசதி இருக்குது? கிடைக்கிறத சாப்பிட்டு நாழ கடத்துறது தான். அவளது பதிலை கேட்ட அசோக் பெருமூச்சு விட்டான். அதுவும் சரிதான், என்ன பண்ண? கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கிறதில்ல. சில பேருக்கு பணத்தை அள்ளி கொடுக்குறாரு, சில பேருக்கு கண்ணில் கூட காட்ட மாட்டேங்கிறாரு. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட்டா இந்த உலகத்தில் ஏது பிரச்சனை என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். அதன் பிறகு திடீரென்று, ஆமாம் ஏஞ்சல், வேலைக்கு வான்னு சொன்னேன், என்ன வேலைன்னு கூட கேட்கலையே. சார், நான் என்ன வேலை செய்ய இங்கே வந்திருக்கேன்? டாய்லெட் கழுவுற வேலை தானே. அதுக்கப்புறம் என்ன வேலையாக இருந்தா என்ன? நேர்மையாக சம்பாதிக்கிற வேலைன்னா எனக்கு எல்லாமே ஓகே தான். அந்த பதிலை கேட்ட அசோக்கின் உதட்டில் ஒரு குறும்பு சிரிப்பு மலர்ந்தது. கண்ணாடி வழியாக அவளை பார்த்தபடியே, அப்போது என்னோட பர்சனல் பிஏவாக இருந்தாலும் உனக்கு ஓகேவா என்று கேட்டான் அவன். அந்த ஒரு கேள்வி ஏஞ்சலை திடுக்கிட வைத்தது. அவள் அதிர்ச்சியுடன் அசோக்கை பார்த்தாள். அசோக்கோ எதுவும் நடக்காதது போல கண்ணாடி வழியாக அவள் முகபாவனையை ரசித்தபடி அமைதியாக காரை ஓட்டி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அசோக்கின் ஃபோன் அடித்தது. திரையில் மின்னிய பெயரை பார்த்ததும் அவனது முகத்திலிருந்த சிரிப்பு ஒரு கணம் மறைந்தது. காரை சாலையோரமாக நிறுத்திவிட்டு மெதுவாக வெளியே இறங்கினான். ஆம், ஃபோன் செய்திருந்தது அவனுக்கு தெரிந்த ஆசிரியர் நாராயணன். சார், என்ன சார் இந்த நேரத்தில் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க?
விஷ்ணுவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அங்கே என்னடா நடக்குது கதிர் என்று கேட்க அசோக் பெருமூச்சு விட்டான். அவனோட நிம்மதியை கெடுக்க போகிறேன்னு வீரவசனம் பேசிக்கிட்டு போனேன். இப்போ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க என்று கேட்க, இல்லை சார், அதுக்கான வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். என்னத்தை பார்க்குறியோ தெரியலடா. எப்போ கேட்டாலும் பொறுமையாக பண்ணலாம், நேரம் வரட்டும்னு தான் சொல்கிற. ஏதோ உன் வாழ்க்கையை அழிச்சவனை அழ வைக்க போகிறேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ பார்த்தா நீயும் உன் தங்கச்சியும் சேர்ந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி நல்லா வாழ வச்சிட்ருக்கீங்க. அவன் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கான். நீ தான் எல்லாத்தையும் இழந்து இன்னும் அதே இடத்துல நிற்கிற. என்னமோ பண்ணு என்று ஃபோனை வைத்து விட்டார். ஃபோன் துண்டிக்கப்பட்டதும் அசோக் சில நொடிகள் அப்படியே நின்றான். மெதுவாக தலையில் கை வைத்தவன் கண்களை மூடிக்கொண்டான். அடுத்த நொடியே பல வருடங்களுக்கு முன் நடந்த அந்த நாள் அவன் மனக்கண்ணில் தெளிவாக விரிந்தது. அப்போது அவனுக்கு 7 வயதுதான். இரவு நேரம் கதிரை நோக்கி ஒருவர் பதறியபடி ஓடி வந்தார். கதிர், கதிர், சீக்கிரம் வாடா என்று கத்தினார் அவர். என்னாச்சு என்று பயந்து கேட்டான் கதிர். விஷ்ணு உங்கள் மாட்டு பண்ணைக்கு தீ வச்சிட்டான். உன்னோட அப்பாவுக்கும் அவனோட அப்பாவுக்கும் சண்டை நடந்துச்சுல்ல, அந்த கோபத்தில் இப்படி பண்ணிட்டான். அந்த பையன் ஏற்கனவே ரவுடி பையன். கோபம் வந்தால் எதுனாலும் பண்ணுவான். சீக்கிரம் வாடா என்று அவன் கையை பிடித்து இழுத்தார். 7 வயது சிறுவனுக்கு எது உண்மை எது பொய் என்று யோசிக்கும் வயது இல்லை. அவன் அழுதபடியே அவருடன் ஓடினான். சில நிமிடங்களில் அவர்கள் மாட்டுப்பண்ணையை அடைந்தனர். அங்கே பார்த்த காட்சி கதிரின் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றியது. 200க்கும் மேற்பட்ட மாடுகள் இருந்த மாட்டுக்கொட்டகை முழுவதும் நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தது. வாயில்லாத ஜீவன்களின் அலறல் அந்த ஊரையே உலுக்கியது. ஒவ்வொரு மாடும் உயிரை காப்பாற்ற துடித்து கொண்டிருந்தது. அப்பா, அப்பா என்று அலறியபடி கதிர் ஓட முயன்றான். அப்போது அவனது தந்தை கொட்டகைக்குள் ஓடி ஒவ்வொரு மாட்டையும் அவிழ்த்து வெளியே விட முயன்று கொண்டிருந்தார். வெளியே வாங்கப்பா என்று கதறினான் கதிர். ஆனால் அடுத்த நொடியே எரிந்து கொண்டிருந்த கொட்டகையின் மேற்கூரை சரிந்து விழுந்தது. அதற்குள்ளிருந்த அவனது தந்தையோ வெளியே வரவே இல்லை. அந்த காட்சியை பார்த்த சிறுவன் கதிர் கதறியபடி உள்ளே ஓட முயன்றான். பின்னால் வந்த நாராயணன் அவனை இறுக பிடித்து கொண்டார். வேண்டாம் கதிர், உள்ளே போகாத, வேண்டாம் என்று கட்டிப்பிடித்தபடியே அவனை தடுத்து நிறுத்தினார். அதே நேரத்தில் மறுபுறமிருந்து அவனது தாய் கதறிக்கொண்டு ஓடி வந்தார். 2 வயதான காயத்ரியை மார்போடு அணைத்திருந்தார். குழந்தையின் கை, தோள் முழுவதும் தீக்காயம். வலியால் அந்த பிஞ்சு குழந்தை கதறி அழுதது. அந்த அழுகை சத்தம் கதிரின் இதயத்தை கிழித்தது. அந்த நேரத்தில் எரிந்து கொண்டிருந்த மாட்டுக்கொட்டகையின் மறுபக்கத்தில் ஒரு சிறுவன் நின்றிருந்தான். நெருப்பின் வெளிச்சத்தில் அவன் முகம் தெளிவாகவே தெரிந்தது. அது விஷ்ணு. ஒரு கணம் கதிரை பார்த்தவன் அடுத்த நொடியே அங்கிருந்து வேகமாக ஓடிவிட்டான். அந்த நாளில் விதைக்கப்பட்ட வெறுப்பின் விதைதான் இன்று வரை அவன் மனதில் அணையாத நெருப்பாக எரிந்து கொண்டே இருந்தது. கொட்டகையின் நெருப்பு அணைந்த பிறகும் கதிரின் கண்கள் மட்டும் ஒரே இடத்தையே பார்த்து கொண்டிருந்தன. அப்பா என்று எத்தனை முறை கதறி அழைத்தாலும் பதில் சொல்ல யாருமே இல்லை. எரிந்து சாம்பலான அந்த கொட்டகைக்குள் அவனது தந்தையின் உடலை கூட முழுமையாக யாராலும் மீட்க முடியவில்லை. இறுதியாக ஒரு மகன் தன் தந்தையின் முகத்தை கூட கடைசியாக பார்க்க முடியாத நிலை. அந்த ஒரு நொடியிலேயே கதிரின் குழந்தை பருவம் முடிந்து போய்விட்டது. அவனது தங்கை காயத்ரி தீக்காயங்களால் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாள். அவளது சிகிச்சைக்கு 1 ரூபாய் கூட குடும்பத்தினரிடம் இல்லை. அந்த நேரத்தில் எந்த சொந்தமும் செய்யாத உதவியை செய்தவர்தான் நாராயணன். காயத்ரியின் மருத்துவ செலவுகள் அனைத்தையும் அவரே ஏற்றுக்கொண்டார். கதிரின் தாய்க்கு ஆறுதலாக நின்றார். அந்த குடும்பம் தெருவில் நிற்காமல் இருக்க வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்தார். அது மட்டுமல்ல, சில நாட்கள் கழித்து ஒரு நாள் பதற்றமாக கதிரின் வீட்டிற்கு வந்தார். இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்ல கதிரின் தாய் குழப்பமாக, ஏன் சார்? விஷ்ணுவோட அப்பா உங்களை தேடிட்டு இருக்காருன்னு தகவல் வந்திருக்கு. நீங்கள் இங்கே இருந்தால் பாதுகாப்பில்லை. அன்றே அந்த ஊரை விட்டு அவர்கள் வெளியேற முடிவு செய்யப்பட்டது. எங்கு போக வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எந்த பெயரில் வாழ வேண்டும், யாருக்கும் தெரியாமல் எப்படி மறைந்து வாழ வேண்டும், அனைத்தையும் ஏற்பாடு செய்தது நாராயணன்தான். அவர் அவர்களுடைய புதிய முகவரி, புதிய வாழ்க்கை, புதிய அடையாளம் அனைத்தையும் உருவாக்கி கொடுத்தார். அந்த நாளுக்கு பிறகு கதிரையும் அவனது குடும்பத்தையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. வைஷ்ணவியும் விஷ்ணுவும் அமர்ந்திருந்த கார் கோயம்புத்தூரை நோக்கி நீண்ட சாலையில் அமைதியாக முன்னேறி கொண்டிருந்தது. காருக்குள் ஆழ்ந்த அமைதி. என்ஜின் சத்தமும் காற்றின் இசையும் தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை. ஆனால் அங்கு கார் மட்டும்தான் முன்னோக்கி பயணித்தது. வைஷ்ணவியின் நினைவுகளோ பல வருடங்களை தாண்டி அவளை பின்னோக்கி இழுத்து சென்றது. அவள் மெதுவாக இருக்கையில் சாய்ந்தாள். விழிகளை மெதுவாக மூடிய அந்த நொடியை
மறந்து போய்விட்டதாக நினைத்த ஒவ்வொரு நினைவும் ஒன்றன் பின் ஒன்றாக உயிர் பெற்று அவள் மனக்கண் முன் வந்து நின்றது. அவள் இதயம் தன்னிச்சையாக வேகமாக துடிக்கத் தொடங்கியது. உதடுகளில் மெல்லிய நடுக்கம் பரவியது. இனி எல்லாமே மாறப்போகுது என்று அவளது உள்மனம் சொல்லி கொண்டது. மெதுவாக கண்களை மூடியவளின் நினைவுகள் பல வருடங்களுக்கு முன் கோயம்புத்தூரின் அந்த நாட்களை நோக்கி சுழன்று ஓடத் தொடங்கின. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த ஒரு தனியார் மருத்துவமனையில் பிறந்தவள்தான் வைஷ்ணவி. ஆனால் அவள் இந்த உலகத்தை முதலாக பார்த்த அந்த நொடியிலேயே வாழ்க்கை அவளுக்காக வித்தியாசமான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டது. பிறந்த சில மணி நேரங்களிலேயே அவளது மூச்சுக்குழாயில் சிறிய பிரச்சனை இருப்பதை மருத்துவர்கள் கண்டுபிடித்தனர். அவள் பிறந்த மருத்துவமனையில் அதற்கான சிகிச்சை வசதி இல்லாததால் வைஷ்ணவியை மட்டும் அவசரமாக வேறொரு சிறப்பு மருத்துவமனைக்கு மாற்றினார்கள். 7 நாட்கள் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்த அந்த பிஞ்சு குழந்தை நலமடைந்தது. தங்கள் செல்ல மகளை மீண்டும் கையில் ஏந்த போகிறோம் என்ற பேரானந்தத்துடன் 7வது நாள் அவளது பெற்றோர் மருத்துவமனைக்கு புறப்பட்டார்கள். ஆனால் வாழ்க்கை அவர்களுக்காக வேறொரு முடிவை எழுதி வைத்திருந்தது. மருத்துவமனைக்கு வரும் வழியில் நிகழ்ந்த எதிர்பாராத விபத்தில் அவர்கள் இருவரும் இறைவனடி சேர்ந்தார்கள். அன்று முதல் வைஷ்ணவியின் வாழ்க்கை பயணம் வேறொரு திசையில் தொடங்கியது. உறவினர்கள் யாரும் முன்வராததால் மருத்துவமனை நிர்வாகமே அங்கிருந்த ஒரு சிறுவர் இல்லத்தின் பொறுப்பில் அவளை ஒப்படைத்தது. அந்த இல்லம்தான் அன்று முதல் அவளுக்கு உலகமாக மாறியது. அங்கேயே 10 வயது வரை வளர்ந்தாள் அவள். அந்த சிறுவர் இல்லத்திற்கு அடிக்கடி நிதி உதவிகளையும் கல்வி உதவிகளையும் செய்து வந்த மனிதநேய தொண்டர் ஒருவர் இருந்தார். அவர்தான் ராகவேந்திரன். ஒரு நாள் வழக்கம் போல அந்த இல்லத்தை பார்வையிட வந்திருந்தார். அப்போது மதிய உணவு நேரம். சிறுவர் சிறுமிகள் அனைவரும் வரிசையாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அவரது பார்வை திடீரென ஒரு மூலையில் அமர்ந்திருந்த 10 வயது சிறுமியின் மீது நிலைத்தது. அவள்தான் வைஷ்ணவி. அதே நேரத்தில் அருகில் அமர்ந்திருந்த சிறுவனின் தட்டு கை தவறி கீழே விழுந்தது. அந்த குழந்தையோ பசியால் அழ ஆரம்பித்தது. அந்த சத்தம் கேட்டதும் வைஷ்ணவி ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. தனக்காக வைத்திருந்த உணவை முழுவதுமாக அந்த குழந்தையின் தட்டில் போட்டு, "நீ சாப்பிடு, எனக்கு அப்புறம் கிடைக்கும் என" என்று சிரித்தபடியே அவனை சமாதானப்படுத்தினாள். ஆனால் அந்த குழந்தையோ அழுகையை நிறுத்தவில்லை. அடுத்த நொடியே தன் கையாலேயே சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி தாயை போல அவனுக்கு ஊட்ட ஆரம்பித்தாள். அதை பார்த்த ராகவேந்திரன் அப்படியே நின்றுவிட்டார். தானே பசியுடன் இருந்தும் தனக்கு கிடைத்ததை முழுவதுமாக இன்னொருவருக்கு கொடுத்து அந்த குழந்தை சாப்பிடும் வரை தான் ஒரு பருகை கூட எடுக்காமல் சிரித்தபடி பார்த்து கொண்டிருந்த அந்த 10 வயது சிறுமியின் மனம் அவரை ஆழமாக தொட்டது. அப்போது நிமிர்ந்து பார்த்த வைஷ்ணவியோ அவரை கவனித்தாள். "என்ன, உங்களுக்கும் பசிக்குதா?" என்று இயல்பாக கேட்க அவர் சிரித்தார். உடனே அவள் மெதுவாக அருகே வந்து, "இங்கே எங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு தான் சாப்பாடு தருவாங்க. நீங்கள் இங்கே நின்னா திட்டுவாங்க. நீங்கள் அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கோங்க. எனக்கு இன்னொரு தடவை சாப்பாடு கிடைக்கும், அதில் பாதியை உங்களுக்கு தரேன்" என்று சொன்னாள் அவள். அந்த வயதில் பசி என்னவென்று தெரிந்த குழந்தை. ஆனால் தன் பசியை விட மற்றவரின் பசியை பெரிதாக நினைக்கும் மனம். அந்த ஒரு நொடியிலேயே இந்த குழந்தை தனக்காக வாழ பிறந்தவள் இல்லை, பிறருக்காக வாழ பிறந்தவள் என்ற எண்ணம் அவர் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. அதே நேரத்தில் சிறுவர் இல்லத்தின் நிர்வாகி வந்து, "வாங்க சார்" என்று அழைத்து சென்றார். ஆனால் நடந்தது அவரின் கால்கள் மட்டுமே. மனமோ அந்த சிறுமியிடமே தங்கியிருந்தது. ராகவேந்திரனுக்கு குழந்தை பாக்கியமில்லை. அவரது மனைவியும் சில ஆண்டுகளுக்கு முன்பே இறைவனடி சேர்ந்து விட்டார். அதன் பிறகு தொழில், சொத்து, மனிதநேய பணிகள், அதுவே அவரது வாழ்க்கையாக மாறிவிட்டது. இறைவன் அவருக்கு கொடுக்காதது குழந்தை செல்வம் மட்டும்தான். ஆனால் அதற்கு பதிலாக விரல் விட்டு எண்ண முடியாத அளவிற்கு சொத்துக்களை கொடுத்திருந்தார். 100கணக்கான ஏக்கர் நிலங்கள், பல நிறுவனங்கள், எண்ணிலடங்கா சொத்துக்கள் இருந்தும் அவற்றின் மீது அவருக்கு பற்று இல்லை. அவர் சம்பாதித்த பணத்தின் பெரும்பகுதி ஆதரவற்றோர் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், மருத்துவ உதவிகள், கல்வி உதவிகள், அன்னதானங்கள் என்று பிறருக்காகவே செலவாகி கொண்டிருந்தது. ஆனால் அவரது மனதில் மட்டும் ஒரு கேள்வி தினமும் எழுந்து மறைந்து கொண்டே இருந்தது. நான் இல்லாத பிறகு இந்த சேவைகளை யார் தொடர்வார்கள்? உறவினர்கள் இல்லையா என்றால் இருந்தார்கள். ஆனால் அவர்களில் பெரும்பாலானோரின் பார்வை அவர் மீது இல்லை, அவர் சொத்துக்களின் மீதுதான் இருந்தது. அவர்களிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்தால் அவர் உயிரோடு இருக்கும் வரைதான் மனிதநேயம் வாழும். அவர் கண்மூடிய பிறகு அத்தனை சேவைகளும் முடிந்து போய்விடும் என்ற பயம் அவரை விட்டு விலகவில்லை. அந்த மனநிலையில்தான் அவர் அன்று அந்த சிறுவர் இல்லத்திற்கு வந்திருந்தார்.
அங்கே தனக்கு கிடைத்த உணவை இன்னொரு குழந்தைக்கு ஊட்டிக் கொண்டிருந்த 10 வயது வைஷ்ணவியை பார்த்த அந்த நொடியே அவர் தேடிக்கொண்டிருந்த வாழ்க்கைக்கு பதில் கிடைத்துவிட்டது. அவளை பற்றி விசாரித்தார். அவளுக்காக உரிமையோடு கைப்பிடித்து நிற்க யாருமில்லை என்ற உண்மை தெரிய வந்தது. அடுத்த நொடியே தனது மனதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் ஒரு முடிவை எடுத்தார். இவள்தான் என் மகள். மெதுவாக வைஷ்ணவியின் அருகில் அமர்ந்தவரோ அவளது தலையை வருடியபடி, என்னம்மா, என் கூட வரியா? நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் என்று கேட்டார் அவர். வைஷ்ணவி சில நொடிகள் அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு மெதுவாக, நான் உங்கள் கூட வந்துட்டா இங்கே இருக்கிறவங்களுக்கு யார் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க? சில நேரம் சாப்பாடு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது என்று கேட்டாள். அந்த ஒரு கேள்வி ராகவேந்திரனின் இதயத்தை தொட்டது. 10 வயது குழந்தை தனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கவில்லை. எங்கே கூட்டிக் கொண்டு செல்கிறீர்கள் என்றும் கேட்கவில்லை. புதிய வீடு, புதிய உடை, புதிய வாழ்க்கை, எதை பற்றியும் கேட்கவில்லை. அவளது கவலை முழுவதும் தன்னோடு வாழ்ந்த அந்த குழந்தைகளின் பசியை பற்றிதான். இப்படிப்பட்ட மனங்கள் இந்த உலகில் இருக்கிறார்களா என்று யாராவது கேட்டால் பதில் ஒன்றுதான், அரிது, மிகவும் அரிது. ஆனால் இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது. சில மனிதர்கள் தங்களுக்காக வாழ்வதற்கு முன்பே பிறருக்காக வாழ கற்றுக்கொண்டு பிறக்கிறார்கள். அப்படிப்பட்ட அரிய மனங்களில் ஒன்றாகத்தான் வைஷ்ணவி இருந்தாள். அவளது கையை பிடித்தபடி ராகவேந்திரன் மெதுவாக சிரித்தார். அதை பற்றி நீ கவலைப்படாதம்மா. நீ இங்கே இருந்தா இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு கொடுக்க முடியும். ஆனால் என் கூட வந்தா இதே மாதிரி ஆயிரக்கணக்கான பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். நிறைய பேரோட பசியை தீர்க்கலாம். வரியா என்று கேட்டார். ஒரே நொடியில் வைஷ்ணவியின் முகம் மலர்ந்தது. அப்படியா, நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாமா என்று கேட்க, ஆமாம்மா என்றார் அவர். அடுத்த நொடியே எந்த தயக்கமும் இல்லாமல் அவரது கரங்களை பிடித்து கொண்டாள் வைஷ்ணவி. அன்று ஒரு கோடீஸ்வரரின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அவள் சம்மதிக்கவில்லை. தன்னால் இன்னும் அதிகமானோரின் பசியை தீர்க்க முடியும் என்ற ஒரே எண்ணம்தான் அந்த 10 வயது சிறுமியை ராகவேந்திரனுடன் பயணிக்க வைத்தது. அவருடன் காரில் பயணித்து கொண்டிருந்த வைஷ்ணவியோ ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள். அந்த நேரத்தில் சாலையில் கூட்டம் கூட்டமாக மக்கள் ஒரு பக்கம் கோவிலை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தவளோ திடீரென்று அவரை நோக்கி திரும்பி, நான் உங்களை எப்படி கூப்பிடணும் என்று அப்பாவியாக கேட்டாள். ராகவேந்திரன் ஒரு நொடி அவளை பார்த்து புன்னகைத்தார். அப்பான்னு கூப்பிடுமா என்றார் அவர். அந்த வார்த்தையை முதன்முறையாக மனதிற்குள் உச்சரித்து பார்த்தாள் வைஷ்ணவி. அப்பா. அந்த ஒரு வார்த்தையே அவளுக்கு புதிதாக இருந்தது. மீண்டும் ஒரு முறை மெதுவாக அப்பா என்று அழைத்து பார்த்தவளோ புன்னகையுடன் சிரித்தாள். சில நொடிகள் கழித்து மீண்டும் வெளியே பார்த்தவள் கோவிலை நோக்கி சென்று கொண்டிருந்த கூட்டத்தை காட்டி, அப்பா, இவங்க எல்லாரும் கூட்டம் கூட்டமாக எங்கே போகிறாங்க என்று கேட்டாள் அவள். கோவிலுக்கு போகிறாங்கம்மா. கோயிலுக்கா? எதுக்கு? கடவுளை பார்க்க. வைஷ்ணவியின் கண்கள் ஆர்வத்தில் விரிந்தன. கடவுள் கோயிலுக்குள்ளே இருக்காரா? அப்படித்தான் எல்லாரும் நம்புகிறாங்கம்மா. அப்போது உள்ள போனால் நம்மளும் அவரை பார்க்கலாமா? அவள் அந்த கேள்வியை கேட்டதும் ராகவேந்திரன் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு அவளது தலையை மெதுவாக வருடியபடி, இல்லைம்மா, கடவுள் ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறவர் இல்லை, அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் இருக்கிறாரா? நான் இதுவரைக்கும் கடவுளை பார்த்ததே இல்லையே என்று மெதுவாக சொன்னாள் அவள். ராகவேந்திரன் காரை ஓட்டிக்கொண்டே சிரித்தார். நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது யார் நம்ம கையை பிடிச்சி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்க தான் கடவுள். ஒருத்தர் கஷ்டப்படும் போது அது நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு விலகி போகாமல் அவருக்கு உதவி செய்ய முன்னாடி வந்து நிற்கிறவங்களும் கடவுள் தான். மனுஷ உருவத்தில் கடவுள் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இதுதான். கஷ்டப்படுறவங்க கண்ணீரை துடைக்கிற ஒவ்வொரு நல்ல மனசுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரு. அந்த வயதில் அந்த வார்த்தைகளின் முழு அர்த்தம் வைஷ்ணவிக்கு புரியவில்லை. ஆனாலும் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவளது மனதில் பசுமரத்தில் அடித்த ஆணியைப் போல ஆழமாக பதிந்துவிட்டன. அன்று முதல் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு கை கொடுப்பவர்களே கடவுள் என்ற நம்பிக்கையோடு தான் அவள் வாழ கற்றுக்கொண்டாள்.